Hello friends, welcome to Learners Forum. Properties of Fourier transformல இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கன்வல்யூஷன் இன் டைம் அண்ட் கன்வல்யூஷன் இன் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட்டு கன்வல்யூஷன் இன் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக மல்டிப்ளிகேஷனுக்கும் கன்வல்யூஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு x1 of t அப்படிங்கிற சிக்னலுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x1 of ஒமேகான்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி x2 of t அப்படின்னு ஒரு சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நமக்கு x2 of ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு x1 of t x2 of t அப்படின்னு ரெண்டு சிக்னல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சிக்னலை டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறது ஒரு டைப்பாக இருக்கும், கன்வல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னொரு டைப்பாக இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது டைரெக்டாக ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் கன்வல்யூஷன் பண்ணும்போது அதனுடைய டினோஷனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் சைன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆஸ்ட்ரிக்கு மீனிங் என்ன அப்படின்னா x1 of t அண்ட் x2 of t இந்த ரெண்டு சிக்னலையுமே நம்ம கன்வல்யூட் பண்ணும்போது ஒரு சிக்னல்லேருந்து இன்னொரு சிக்னலை நம்ம ஒரு ஷிஃப்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கன்வல்யூஷனோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x1 of t ஸ்டார் x2 of tயை வந்து இன்டெக்ரல் -∞ to ∞ x1 of tau into x2 of t minus tau into d tau அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம டைமில் இருக்கிற ஒரு சிக்னலை பார்த்தீங்கன்னா இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டவு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ x1 of tau அப்படிங்கும்போது நமக்கு இந்த சிக்னல் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. ஆனால் x2 அப்படிங்கிற சிக்னல் வந்து t மைனஸ் டவு அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஷிஃப்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுனால தான் இதை வந்து நம்ம கன்வல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரெக்டாக x1 of t அண்ட் x2 of tயை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் அங்கே யூஸ் பண்ணுற டினோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜஸ்ட்டு ஒரு டாட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் பேசிக்காக கன்வல்யூஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே x1 of t அண்ட் x2 of t அப்படின்னு ரெண்டு சிக்னல் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சிக்னல்ஸை நம்ம கன்வல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஈக்குவலன்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவாக நமக்கு x1 of ஒமேகா இன்டூ x2 of ஒமேகா நமக்கு கிடைக்கும். ஸோ இன்புட்டில் இருக்க x1 of t அண்ட் x2 of tயை கன்வல்யூட் பண்ணும்போது அவுட்புட்டில் அதுக்கு ரெஸ்பெக்டிவான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ வந்து நமக்கு மல்டிப்ளைடாக கிடைக்கும். இப்போ இதோடைய ப்ரூஃப் பார்க்கலாம். நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபோரியர் ஆஃப் x of t which is equal to x of omega which is equal to integral -∞ to ∞ x of t into e power minus j omega t into dt. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x1 of t அண்ட் x2 of t கன்வல்யூட் பண்ணி இதுக்கு தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு இப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பார்த்தீங்க அப்படின்னா integral -∞ to ∞ x of tக்கு பதிலாக x1 of t ஸ்டார் x2 of t into e power minus j omega t into dt அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கன்வல்யூஷனோட வேல்யூ x1 of t ஸ்டார் x2 of t என்ன அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to ∞ x1 of tau into x2 of t minus tau into d tau. ஸோ இதை இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபோரியர் ஆஃப் x1 of t ஸ்டார் x2 of tயோட வேல்யூ இப்போ எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -∞ to ∞. இப்போ இதுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இன்னொரு இன்டெக்ரல் -∞ to ∞ x1 of tau into x2 of t minus tau into d tau. மிச்சம் இருக்கிற வேல்யூ e பவர் மைனஸ் j omega t into dt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் t மைனஸ் டவ்வை வந்து ஒரு வேல்யூ ஆஃப் யூக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து டீயோட வேல்யூவை நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா u ப்ளஸ் டவ் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். இதை ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dt is equal to du அப்படின்னு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டிகிரேஷன் லிமிட்டை நம்ம செக் பண்ணணும். ஸோ t is equal to -∞ அப்படிங்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா யூவோட வேல்யூவும் நமக்கு -∞ சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டீயோட வேல்யூ +∞ இருக்கும்போது
யூவோட வேல்யூ நமக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபோரியர் ஆஃப் x1 ஆஃப் டி ஸ்டார் x2 ஆஃப் டி இப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி integral minus infinity to infinity x1 of tau into x2 of t minus tau க்கு பதிலா u substitute பண்ணிக்கலாம் into d tau into e power minus j omega t க்கு பதிலா u plus tau into dt க்கு பதிலா du அப்படின்னு நமக்கு இப்போ கிடைக்கும். இதை நம்ம rearrange பண்ணி எழுதிக்கலாம், which is equal to integral minus infinity to infinity x1 of tau into x2 of u into d tau into இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா என்ன கிடைக்கும், e power minus j omega u into e power minus j omega tau into du அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம rearrange பண்ணி எழுதிக்கலாம். So integral minus infinity to infinity x1 of tau into e power minus j omega tau into d tau into integral minus infinity to infinity x2 of u into e power minus j omega u into du அப்படின்னு rearrange பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவே கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x1 ஆஃப் ஒமேகா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செகண்ட் டேர்மை வந்து x2 ஆஃப் ஒமேகா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ரிசல்டண்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும், x1 ஆஃப் ஒமேகா இன்ட்டு x2 ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 ஆஃப் t ஸ்டார் x2 ஆஃப் t-யோட வேல்யூ x1 of omega into x2 of omega அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம டைம் கன்வல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் எப்படி கன்வல்யூஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கன்வல்யூஷன் இன் ஃப்ரீக்வன்சி ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மல்டிப்ளிகேஷன் இன் டைம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன் அப்படிங்கிற ரீசனை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்க பேசிக் வேல்யூவை நம்ம பார்க்கலாம். ஸோ x1 ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x1 ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி x2 ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x2 ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சு ப்ராப்பர்ட்டியை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா x1 of t and x2 of t இந்த ரெண்டு சிக்னலை இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கு ரிசல்டண்ட்டான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2π into x1 of omega ஸ்டார் x2 of omega. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ தான் இங்கே கன்வல்யூட் ஆகிருக்கு. ஸோ டைமில் இருக்க வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது வந்து கன்வல்யூட் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம கன்வல்யூஷன் இன் ஃப்ரீக்வன்சி இல்லைனா மல்டிப்ளிகேஷன் இன் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 ஆஃப் t இன்ட்டு x2 ஆஃப் t ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிருக்கு, 1/2π இன்ட்டு x1 of omega ஸ்டார் x2 of omega அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம ரெண்டு பக்கமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ஃபோரியர் இருக்குது. ஸோ நமக்கு x1 of t இன்ட்டு x2 of t அப்படின்னு கிடைக்கும், which is equal to inverse Fourier transform of 1/2π into x1 of omega star x2 of omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், x of omega அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், which is equal to ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆப்போசிட்டாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா x of t which is equal to inverse Fourier transform of x of omega அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு x1 of t into x2 of tக்கு பதிலாக இங்கே x of tன்னு இருக்குது. அண்ட் இந்த x of ஒமேகாவுக்கு பதிலாக நமக்கு இந்த என்டையர் டேர்ம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த x1 of t into x2 of tக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of omega which is equal to formula என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 pi integral minus infinity to infinity x of omega into e power j omega t into d omega. இப்போ இதில் இந்த x of omegaக்கு பதிலாக இந்த என்டையர் டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் இப்போ நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 1/2 pi integral minus infinity to infinity. Again x of omega ஓட வேல்யூ இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 pi into x1 of omega star x2 of omega அப்படின்னு கிடைக்கும் into remaining term e power j omega t into d omega. ஸோ இப்போ இதில் இந்த 1/2 pi நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 pi the whole square into integral minus infinity to infinity x1 of omega star x2 of omega convolution formula படி நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா integral minus infinity to infinity x1 of tau into x2 of omega minus tau into remaining term e power j omega t into d omega into d tau அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வல்யூஷன் ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரிசல்டன்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வர்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா e பவர் j into tau t divided by e பவர் j into tau t, அதாவது e பவர் j tau t ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் which is equal to 1/2 pi whole square integral minus infinity to infinity x1 of tau into e power j tau t இந்த ஒரு டேர்மை நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கோம் into d tau and second integration நமக்கு integral minus infinity to infinity x2 of omega minus tau into e power இப்போ இந்த டேர்மையும் நம்ம கிளப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் j into omega minus tau into t into d omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா மைனஸ் டவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலாக பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான், சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் லெட் ஒமேகா மைனஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு u அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து நமக்கு டி ஒமேகா வேல்யூ வேணும் அப்படின்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு du அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் இன்டெக்ரேஷன் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது யூவோட வேல்யூ நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும். அண்ட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கும்போது u இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1/2 pi the whole square integral minus infinity to infinity x1 of tau into e power j tau t into d tau and second term நமக்கு minus infinity to infinity x2 of u into e power j ut into du அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1/2 பையை தனித்தனியாக எடுத்துட்டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x1 of tau into e power j tau t into d tau and second term 1/2 pi into integral
minus infinity to infinity x2 of u into e power j ut into du அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதனோட வேல்யூ நமக்கு x1 ஆஃப் t அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு செகண்ட் டேர்ம் நமக்கு x2 ஆஃப் t அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரீக்வென்சி கன்வல்யூட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் சிக்னல்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கன்வல்யூஷன் இன் டைம் அண்ட் கன்வல்யூஷன் இன் ஃப்ரீக்வென்சி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாமே இது அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாகவே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.